வணக்கம். இன்னைக்கு மறுபடியும் சானாசினியில் சந்திக்கிறோம். நான் சிவராஜ், சந்திரன், சிவமுருகன், பாண்டியன். இன்னைக்கு வந்து எப்போதும் போல் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது என்னென்னா, அந்த சானாசினி பாட்காஸ்ட்டை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள்ட்டெல்லாம் பகிர்ந்துக்குங்க இந்த பாட்காஸ்ட்டை பற்றி. இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு எபிசோட் 9. இன்றைக்கி வந்து என்ன செய்ய போகிறோம்னா, இந்த வருஷம் முழுதும் நம்ம என்ன செஞ்சோம், இந்த பாட்காஸ்ட் ஆரம்பித்ததுலேருந்து என்ன நம்ம பேசியிருக்கோம், எந்த அளவுக்கு போயிருக்கு இந்த பாட்காஸ்ட்டு, அப்புறம் அடுத்த வருஷம் என்ன செய்ய போகிறோம், அதே சமயத்தில் இன்றைக்கி இருக்கிற இந்தியன் டிலிமா. நான் வந்து ப்ராஃப் இந்த புக்கை படிச்சுக்கிட்டு இருந்தேன், இந்தியன் டிலிமாவை. நீங்களும் படிச்சிருப்பீங்க. ஜானகி ராமன் மாணிக்கம். இது வந்து அவர் எங்களை ப்ரோமோட்லாம் பண்ண சொல்லலை, பட் இருந்தால் அது ரொம்ப நாள் வச்சுருந்தேன் அந்த புக்கு. சரி படிப்புன்னு சொல்லி படித்ததில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸு அப்புறம் இஷ்யூலாம் போட்டிருந்தாரு. ஆனால் முக்கால்வாசி நம்மளுக்கு தெரிஞ்சது, அதாவது கேள்விப்பட்டிருப்போம், அங்கன்னு கேள்விப்பட்டது. இன்றைக்கி சும்மா அதை ஒரு ரிகேப். என்ன, ஏன் இந்த இந்தியன் டிலிமா, ஏன் இன்றைக்கி நம்ம இந்த சூழ்நிலைக்கு வந்து இருக்கோம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன். ஸோ டாக்டர், அப்புறம் இன்னைக்கு மஞ்சள் சட்டை போட்டு வந்துட்டீங்க. அதான் சரி, இன்னைக்கு அதான் பேச போறீங்க. முக்கியமான கேம் இருக்கு இன்னைக்கு ராத்திரி. நானும் சட்டை மறந்துட்டு வந்துட்டேன். அது நல்ல இண்டிகேஷன். லிவர்பூல் தீக்க போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க? எனக்கு உங்களுக்கு ஒரு பேட், ஒரு காஃபிலா எம்யூ ஜெயிச்சிரும் 2-1. நான் நினைக்கிறேன் ஒரு 3-0 லிவர்பூல் தீக்குதுன்னு. ஸோ இன்னைக்கு என்னோட ஃபேஸ்புக் எல்லாமே வந்து மான்செஸ்டர் யுனைடெட் எல்லாமே என்னை வந்து ஏசுவாங்க இன்னைக்கு. ஸோ டாக்டர், தேங்க்ஸ். உங்களோட தொடர்ந்து நான் பார்க்குறேன், உங்களோட நிறைய காமெண்ட் பேப்பரில், உத்துசானில். அண்ட் யூ ஆல்சோ ஸ்போக் அபவுட் ஜவத்தான் கோசை இந்தியா பிஎம் வந்து போன பாட்காஸ்ட்டில் பேசணும். தென் அது ஸ்டேட்மெண்ட்டாக வந்திருக்கு. நல்ல விஷயம் அது. ஐ திங்க் அது வந்து இப்போ உள்ள அரசாங்கம் வந்து அதை கவனிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா இந்தியன் டிலிமா அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நிறுத்தின ஆரம்பிக்கல. 17th-18th சென்ச்சுரியிலேருந்து நம்மளோட வந்து இந்த பெரிய லெவலில் இமிக்ரெண்ட்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து வந்து நம்ம முன்னோர்கள்லாம் வந்த பிறகு ஆரம்பித்த பிரச்சனைகள் தான் இன்னைய வரைக்கும் நம்ம வேறு தலைமுறை, இந்த எதிர்கால இந்த புது தலைமுறையும் அதை நம்ம சந்திக்கிற ஒரு சூழ்நிலையாச்சு. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு காலத்தில் வந்து ஒரு நேச்சுரலான ஒரு ப்ராசஸாக இருந்துச்சு. பட் ஒரு கட்டம் வந்தோடைய, எஸ்பெஷலி ஆஃப்டர் மிலிட்டரிக்கா பார்த்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக அது நடந்துக்கிட்டு இருக்கு. டிஸ்கிரிமினேஷன் பற்றி பேசணும் போன வாட்டி. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து எதிர்கொள்கிற ஒரு சவால்கள் இந்த நாட்டில். ஒரு சுலபமான ஒரு சூழ்நிலையில் வாழ்க்கை இல்லை நம்மளுக்கு. ஏன்னா போராட்டம் தான், எதுக்கெடுத்தாலும் போராட்டம், எதுக்கெடுத்தாலும் ப்ரொட்டஸ்ட் பண்ணணும், எதுக்கெடுத்தாலும் குரல் கொடுக்கணும், நம்ம கேட்கணும். எதுவுமே நம்மளுக்கு வந்து இதுதான் இந்தியர்களுக்கு, மலேசிய இந்தியர்களுக்கு, நீங்களும் மலேசியாவில் இருக்கிற ஒரு 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 குடிமகனில் இந்த உரிமை உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி நான் வந்து என்னோட அனுபவத்திலேயே இத்தனை வருஷம் 40 வருஷம் அனுபவத்தில் வந்து நானும் வந்து அதை பார்த்ததில்லை. எல்லாமே நம்ம சண்டை போராடிடணும். அதுவும் அரசியலுக்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா போராட்டங்கள் தான் அதிகமாக இருந்துச்சு. நம்ம கோயிலை ஒரு இடத்துக்கு வைக்கிறதுக்கு போராட்டம் வரணும், தமிழ் பள்ளியை கட்டுறதுக்கு போராட்டம் பண்ணணும், தமிழ் பள்ளியில் உள்ளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும், நம்ம மதத்தை இனத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கறதுக்கு கூட அதுக்கு ஒரு போராட்டம். ஸோ இந்த போராட்டத்தோட மக்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு வந்துருச்சு. என்ன இது இப்படியே வாழ்க்கை போடிக்கிட்டு இருக்கு, எல்லாம் போராட்டம் தான் இருக்குது, இப்பயே இப்படி இருக்குன்னு ஒரு 50 வருஷம் இந்த நாட்டில் நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலம் எப்படி ஆக போகுது. இப்போ நம்மளாம் அதை யோசிக்க ஆரம்பிச்சு, நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலம், நம்ம பேர பிள்ளைங்களோட எதிர்காலம், நம்ம வரக்கூடிய தலைமுறையோட எதிர்காலம் எப்படி ஆக போகுதுன்னு. ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க டாக்டர்? நீங்கள் பார்த்தீங்கன்னா சில விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பிரதமரும் வந்தவங்க எல்லாமே சொல்லுவாங்க, இந்தியனுக்கு வந்து ஒரு முக்கியமான பாலிசி இருக்கணும், உதவி பண்ணணும். ஆனால் அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து சேர்ந்துருக்குன்னு இப்போ வரைக்கும் நம்ம அதான் பேசிகிட்டு இருக்கோம். ஆமாம். நஜீப் காலத்தில் தான் ஒரு 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 ப்ளூ பிரிண்ட் இருந்துச்சு, ஒரு கமிட்டி இருந்துச்சு, ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ். திரும்ப அது முடிஞ்சோடனே திரும்ப அதுக்கு தான் போகிறோம். பிரச்சனை. ஸோ த ரியல் டிலிமா வந்து whether you're looking at Malaysians, Indians as Malaysian first or Indian first. நீங்கள் பார்த்தீங்கன்னா சில Malaysian Indian பார்த்தீங்கன்னா they look themselves as more Malaysian than any other Malaysians. Right. But they were not protected on their needs, demands, their mindsets were left behind. True. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஆமாம், சில விஷயத்தில் பார்த்தீங்கன்னா
நம்ம குரல் கூட்டு தான் வாங்குறதா இருக்கு. போராடணும் எல்லாத்துக்கும். இல்லாட்டி கிடைக்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆமா. ஸோ இதுக்கு வந்து த ரியல் டெலிமா வந்து வெதர் வி need based policy to protect the interests of the Indians, regardless whether you're in urban or in the rural area, regardless whether you are in the middle class or lower class. But at the end, various aspects பார்க்கணும். Education, economy, entrepreneurship, health, single women issues. எல்லாமே பார்த்தீங்கன்னா is interrelated to any other Malaysians as well. If it is not a problem, then you don't need a committee to look into it back in 2017. அது அந்த ப்ராப்ளம் இருந்தனால தானே இன்ட்ராஃபே வந்துச்சு 25 நவம்பர் 2007 அந்த மூவ்மெண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் அந்த குரலை கொடுத்து இப்படி நம்மளோட உரிமையை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஆமாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து ஸ்கொயர் ஒன்க்கு தான் திரும்ப போகுது. சில பேர் பார்க்குறாங்க too much of politicking on issues. Political parties are growing. But at the end, whether the interests of the Indian community are well protected. இப்போ முன்ன சொல்லுவாங்க தடி குடுந்தா டத்தோவை பார்க்கலான்னு. இப்போ தடி குடுந்தா அரசியல் கட்சிங்களா இருக்கு. எங்கே பார்த்தாலும் அரசியல் கட்சி திறந்துருக்காங்க. பட் ஓகே டாக்டர், இந்த போராட்டம் வந்து தொடர்ந்து இருக்கும். இது நம்மளோட தினசரி வாழ்க்கையில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஊறிடுச்சு. சர்வைவல் மூட். தட் மீன்ஸ் வி ஹேவ் டு ஸ்ட்ரகிள், வி ஹேவ் டு வாய்ஸ் அவுட். அது நார்மல். நீங்கள் உலகத்தில் எந்த நாட்டில் எடுத்துக்கிட்டால் மைனாரிட்டிஸ்க்கு வந்து இது நார்மல். இது இந்த போராட்டி தான் சில விஷயங்கள் எடுக்கணும். ஆனால் ஒரு நல்ல தலைமைத்துவம் இருந்துச்சுன்னா, குட் லீடர்ஷிப் ஃபார் த கம்யூனிட்டி, ஐ பிலீவ் இந்த பிரச்சனைகளை வந்து குறைக்க முடியும். ஏன்னா இந்த லீடரோட வேலை என்னன்னா, போய் இந்த நாட்டோட தலைவர் பிரதமர்கிட்ட பேசி இந்த சமுதாயத்துக்கு என்னென்ன வேணும், இந்த சமுதாயத்துக்கு ப்ராப்ளம் வந்து எல்லாமே சால்வ் பண்ணலாம் டாக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டத்தோ ஆசிரியர் அன்வார் இருக்கார். நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், இவங்க தலைமைத்துவத்தில் இந்தியர்களோட பிரச்சனையை வந்து இன்றைக்கி உள்ள பிரச்சனைகள் தீர்க்கிறது இல்லை. இன்றைக்கி வந்து அவங்க வீடு கட்டி கொடுக்க, அதில் வந்து நார்மலாக ஒரு அரசியல்வாதிங்க செய்கிற ஒரு நார்மலான ஒரு ப்ரொசஸ், ஒரு வேலை, அது அவங்களோட வேலை அது. ஆனால் லாங் டேர்ம் நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு தூர நோக்க சிந்தனை இருக்கணும், ஒரு லாங் டேர்ம் ஒர்க்கிங் ஃப்ரேம் ஒர்க் இருக்கணும். ஏன்னா இன்றைக்கு உள்ள பிரச்சனை வந்து இன்றைக்கி ஆரம்பிக்குது இல்லை. நம்ம சொன்ன மாதிரி இது வந்து எத்தனையோ வருஷத்துக்கு முந்தைய ஆரம்பிச்சது, எத்தனையோ டேக்கெட்டுக்கு முந்தைய ஆரம்பிச்சது. ஸோ அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி இன்னும் ஒரு 10 வருஷத்தில் என்ன சவால்கள் கொண்டு வர போகிறோம், எதிர்பார்க்க போகிறோம். அப்போ வந்து இந்த பிரதமரோ இந்த அரசாங்கமோ இன்றைக்கி இருக்கிற அமைச்சர் அவங்க என்ன செய்யணும், உட்காந்து இந்த திட்டத்தை தான் நம்ம வந்து அவங்க போட சொல்கிறோம். ஐ மீன் லைக் இஃப் யூ வாண்ட் டு சால்வ் இந்தியன் ப்ராப்ளம், எனி டைம் யூ கேன் சால்வ் த ப்ராப்ளம். வாட் யூ நீட் ஸ்கூல், ஐ கிவ் யூ மனி ஃபார் ஸ்கூல் கட்டிடுவாங்க. பட் வாட் கோன் ஹேப்பன் டு தேம் the next 5 years, next 10 years? ஸோ இதுதான் எனக்கு நான் வந்து அரசாங்கத்திலேயே நான் வந்து ஒரு 3-4 அரசாங்கம் பார்த்துட்டேன் என்னோட இதில். வரவங்களாம் இதான் செய்கிறாங்க. நஜீப் அஃப்கோர்ஸ் எக்ஸெப்ஷனல், பிகாஸ் அவர் வந்து சமுதாய பிரச்சனையை உட்காந்து கேட்டு அதுக்கு வந்து ஒரு 10 வருஷம் திட்டம் போட்டாங்க, மலேசியன் இந்தியன் ப்ளூ பிரிண்ட். ஏன்னா அதுக்கு தகுந்த மானியத்தை ஒதுக்கீடு வச்சாங்க, அலோகேட் பண்ணாங்க, அதுக்கு தகுந்த டீமை போட்டாங்க, அதுக்கு தகுந்த கமிட்டி இருந்துச்சு, ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருந்துச்சு. நம்மளாம் நினச்சோம் இந்தியர்களோட பிரச்சனை தீரப்போகுது அப்படின்னு நினச்சோம். ஸோ பட் அரசாங்கம் மாறும் போது அவங்களோட சிந்தனை, அவங்களோட டைரக்ஷன் வந்து வேறு மாதிரி போகிறனால they couldn't execute it. பட் ஓகே, இப்போ now I think நல்ல ஒரு வாய்ப்பு. ஏன்னா we all fed up with all this, I mean excuses. என்னது பிரதமரே ஒத்துக்கிட்டாரு, ஆக நாட்டிலே கஷ்டப்படுறவங்க மலாய்க்காரர் இருக்காங்க, அதோட ரொம்ப கஷ்டப்படுறவங்க தமிழவங்க இருக்காங்க அப்படின்னு. இந்தியர்கள் தான் ஆக கஷ்டப்படுறவங்கன்னு. அப்போ நம்ம இந்த கஷ்டத்தொட்டு வெளியாகணும்னா என்ன செய்யணும்? அடிப்படை விஷயம் நம்ம போன இதெல்லாம் நம்ம போன பாட்காஸ்டில் பேசிட்டோம். கல்வி திட்டங்கள் கொண்டு வரணும் நல்லா. அவங்களுக்கு வந்து இந்த 3E நம்ம எப்போதும் பேசுவோம், எடுகேஷன், எம்பவர்மெண்ட், என்டர்பிரினர்ஷிப். இது மூணும் வந்து இந்த பிரதமர் வந்து செஞ்சார்னு சொன்னீங்கன்னா 10 வருஷத்துக்கு வி பிலீவ் இந்த சமுதாயம் வந்து ஒரு நல்ல ஒரு பாதையை, ஒரு ப்ராப்பர் சிஸ்டமேட்டிக்கான ஒரு ப்ளூ பிரிண்டை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு ஆக்சுவல் அட்டெயினபிள் ரிசல்ட்ஸ் தெரியும் நம்மளுக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அப்படி சமாராக இருக்குது.
ஸோ இதுதான் வந்து நம்ம கேட்கணும்னு சொல்கிறோம் டாக்டர். ஆமா. இந்த இந்தியன் டிலேமா வந்து இதோட முடியணும் ம். அப்படின்னு தான் நம்ம கேட்டுக்கிறோம். இல்ல அது நீங்க சொன்ன மாதிரி அந்த 3 E's யா economy, entrepreneurship, education அதிலே ஃபோக்கஸ் பண்ணாவே you can achieve a lot. And this is the right time. When the Prime Minister himself have shown his concern on that particular issues, why Yeah. not you form a committee to revisit, relook into those issues and also try to find instant, short term, middle term and also long term Right. action plans. இதெல்லாம் டாக்குமெண்ட் இருக்கு, blueprint இருக்கு, action plan இருக்கு. ஆமாம். You just need to execute, implement, monitor. Right. And you may have to relook into the performance and delivery unit to focus on how whether it's achievable or not. Lati, you must have intervention strategy to get closer to the target groups. அதெல்லாம் இல்லாம இருந்தா தேர்தல் கிட்ட வந்தோடனே அப்போ மட்டும் ஓட்டு கேட்க நேரத்தில் இது செய்யலாம் அது செய்யலாம்னு சொல்லிட்டு இருந்தால் ஐ திங்க் தி கம்யூனிட்டி வில் கெட் ஃபெட் அப். தட்ஸ் வை ஐ திங்க் நீங்கள் சொன்ன மாதிரி த லீடர்ஷிப் may have voiced up, but at the end when there was no proper execution, you end up didn't get full support and the support changes accordingly. ஏன் டாக்டர் இப்போ என்ன செய்வாங்க, என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, ஏன் ஃபெயிலியர் ஆகுதுன்னா, இப்போ உள்ள சூழ்நிலையை வந்து அவங்க இப்போ உள்ள மக்களை சந்தோஷப்படுறதுக்காக இப்போ மெட்ரிகுலேஷன் சின்ன உதாரணம் சொல்லுவோம். இப்போ நம்ம பல வாட்டி அது குரல் கொடுத்து 1117 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. பை ரைட் நம்மளுக்கு 2000 பேர் 1800 பேர் 2000 பேர் கிடைக்க வேண்டியது. அது வந்து இல்லை பாலிசி 3.27% தான் நாங்கள் கொடுக்க முடியும்னு சொல்லி பல வாட்டி குரல் கொடுத்தோம். நிறைய பேர், நான் மட்டும் இல்லை, என்ஜிஓ எல்லாம் கொடுத்தோம். அந்த மெட்ரிகுலேஷன் இது வந்து குறைஞ்சி தான் இருக்குது, அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன செய்வாங்க, நான் 2000 பேர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு ஒன் ஆஃப் ஆயிரும். அது வந்து ஒரு கவர்மெண்ட் பாலிசி ஆக்கணும். தட் மீன்ஸ் எவ்ரி இன்டேக் ஸ்டார்ட் ஃப்ரம் 2024 அன்டில் whatever இயர் 2000 பேர் இந்தியர்களுக்கு வந்து கொடுப்போம். அன்டில் வி ரிவைவ் அண்ட் இன்னும் கொஞ்சம் தம்பா பண்ணலாம். அது ஏறிட்டு தான் போனதால குறையக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு யூனிவர்சிட்டி வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வச்சு பட்டதாரிகளை உருவாக்குறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த நாட்டில் நம்மளுக்கு. ஏன்னா ஒரு சமுதாயத்தை, ஒரு குடும்பத்தோட தலையெழுத்தை, அவங்களோட சூழ்நிலையை மாற்றுறதுக்கு வந்து இதுதான் ஒரு அடிப்படையான விஷயம். But who can make it as a policy? பிரைம் மினிஸ்டர் தான் செய்யணும். So it goes back to the Prime Minister's political will, Yes. whether he wants to do it or not. ஆமா. But at the end நீங்க பார்த்தீங்கன்னா many have come up with a lot of suggestion. Why not once for all? You start with 2024 with a proper policy. Right. Giving this for this community, not based on merit. I'm for quota. I Yeah. think 7-8% according to the population you should give to any part of sectors that involve the community in education, employability, or even in businesses. All should follow that quota until you achieve to one level that you think that okay, we forget about need-based policy. No. You go to merit. Now is not the time for merit. நான் வந்து ஞாபகம் இருக்குது, கோத்தாவில் இருக்கும்போது நம்ம டைமில் யூனிவர்சிட்டிலாம் வந்து நம்ம ஒரு இன்டேக் 1000 பேர் 2000 பேர் போவோம் இன்டேக்கு. ஏன்னா நம்மளுக்கு மினிமம் 10% 8% இருக்கும் நம்மளுக்கு. அது 8% வந்து அக்ராஸ் த போர்ட் எல்லா ஃபேக்கல்ட்டியிலும் இருப்போம் நம்ம. ஸோ ஆள் நிறையா இருப்போம். ஸோ எல்லாமே டசன்ட் மேட்டர் எந்த காஸ்ட் படிக்கிற முக்கியம் இல்லை. அவன் ஒரு பட்டத்தரையாக வெளியாகணும்னா வாழ்க்கை மாறிடும், தரம் மாறிடும். அவனுக்கு வந்து அந்த புது சிந்தனைகள் வரும், எப்படி குடும்பத்தை வெளியாக்கணும்னு சொல்லிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற M40 இந்த T20 குரூப்லாம் அந்த கிராஜுவேட்ஸ் குரூப்பாக தான் இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் தேம். ஸோ அந்த வாய்ப்பு வந்து இப்போ நம்மளுக்கு குறைஞ்சிருச்சு. ஏன்னா STPM நம்ம ஆளுங்க எடுக்கிறது ரொம்ப குறைவு. STPM வந்து ஆக்சுவலி நல்ல இப்போ நான் பார்த்தேன் இந்த சிலிபஸ்ஸு த வே ஹவ் அந்த மெக்கானிசம் எப்படி ரன் பண்ணுறாங்கன்னு. ஐ திங்க் யூனிவர்சிட்டி A லெவல் கான்செப்டில் கொண்டு வந்துட்டாங்க இப்போ. ஸோ ஆக்சுவலி நல்லது. பட் நம்ம ஆளுங்க ரொம்ப குறவாக போவோம். நேரம் A லெவல் போகணுவாங்க. மெட்ரிகுலேஷன் ஒரு இது இருக்குது. A லெவல்லாம் போனீங்கன்னா சான்சஸ் ஃபார் யூ டு எண்ட் அப் இன் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் இஸ் மச் ஹையர். ஸோ நீங்கள் வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் போனோம்னா மெட்ரிகுலேஷன் போகணும், இல்லை நீங்கள் STPM எடுக்கணும், இல்லை இந்த பாலிடெக்னிக் இந்த மாதிரி போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி STPM, செகண்ட் மெட்ரிகுலேஷன், அப்புறம் தான் பாலிடெக்னிக் வருது. ஸோ இதை வந்து என்கரேஜ் பண்ணணும் அவங்கள STPM எடுக்கிறதுக்கு. பட் நிறைய பேர் நான் பேசி பார்க்கும்போது STPM வேணாம் சார், அவங்க ஏன்னு தெரியல, அந்த மைண்டில் அந்த எடுக்காத STPM எடுக்காத ஒருத்தன் போய் அட்வைஸ் பண்ணுவான், STPM மட்டும் எடுத்துடாத, பெரிய கஷ்டம்னுவான். ஏன்னா அது நல்ல ப்ராப்ளம் வந்து ஆஃப்டர் STPM
courses that they prefer வந்து கிடைக்காது. ஸோ அதனால தான் கோட்டா சிஸ்டம் இருந்துச்சுன்னா all courses வந்து if 8%, ஆமா. all courses, every faculty must have 8%. Let's say for pharmacy 8%, for medical 8%, for law 8%, for social science 8%, accordingly. Not in the university at 8% as a whole. இந்தி வந்து every facultyல இருக்கும் அந்த மாதிரி. ஆமா. At least then you skew towards unity இல்ல. ஆமா. That's where you see the real unity. ஆமா. இல்லாட்டி some of them using their EPF money, the parents money. ஆமா. To spend, பிரைவேட்ல படிக்கிறது. And when கேலுக்கு வந்த பிறகு பிரைவேட்ல படிச்சாங்கன்னா என்ன ப்ராப்ளம்னா அவங்க வந்து வேற மாணவர்களை பார்த்து இவங்களும் கெட்டு போயிடுறாங்க. ஆமா. நிறைய கேசஸ் அந்த மாதிரி நிறைய கேசஸ் படிச்சு முடிக்க முடியாம ஆயிடுறது, தப்பான பாதியில் போயிடுறது, அவங்க ஜாலி டைப்ல போயிடும். அங்கே இருக்கிறவங்களாம் வந்து சில பேர் வந்து பணக்கார பிள்ளைங்க படிக்குங்க, அவங்களுக்கு வந்து பொருளாதாரம் ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ கல்வி ஒரு முக்கியம். அப்பா போனோட படித்து முடிஞ்சது பிஸ்னஸ் இருக்கும். பட் இவன் வந்து வேறு இடத்துலேருந்து வந்து படிக்கும் போது இவங்கள பார்த்து நானும் இப்படி தான் லைஃப் ஸ்டைலை மாற்றிட்டான்னு வச்சுங்களேன், அவன் லைஃப் வந்து பெரிய பிரச்சனை இல்லை ஏண்டா பண்ணும். ஸோ இதுதான் ஒரு அப்படியே சோஷியல் ப்ராப்ளம் அப்படியே தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இன்னொரு பெரிய பிரச்சனை இந்த எடுகேஷன். ஆஃப்கோர்ஸ் இது நம்ம என்ன செஞ்சு ஆகணும், இந்த அரசாங்கம் என்ன செஞ்சு ஆகணும். அதே சமயத்தில் டாக்டர் இந்த T20 குரூப்பில் நிறைய இந்தியர்கள் இருக்காங்க. அவங்களும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, சமுதாயத்துக்கு செய்கிறாங்க. அவன் என்ன தனிப்பட்ட முறையில் சாப்பாடு கொடுக்குறேன் இது கொடுக்குறேன் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் செய்கிறாங்க. ஏன் அவங்களாம் வந்து ஒற்றுமையாக ஒன்றா வந்து இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய எஜெண்டாவை ஒன்று எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு இருக்கிற காசுக்கு ஐ திங்க் எக்ஸஸ்க்கு நெட்ஒர்க்கு ஐ திங்க் தே கேன் டூ லாட் ஆஃப் திங்ஸ் டு அசிஸ்ட் M40 and this B40 group. Maybe the Malaysian Indian diaspora பார்த்தீங்கன்னா is growing. And நீங்கள் சொன்ன மாதிரி அந்த T20 குரூப்பில் if they can form a collaboration consortium among themselves without neglecting whatever you're doing in your CSR. Yes. That's different. That's but particular for the community in right. பார்த்தீங்கன்னா then you may be able to uplift certain part of the community if they want to come together. Yeah. ஆனா politicsலயே கஷ்டப்படுறோமே அந்த யூனிட்டி பார்க்க how the businessman comes in. But I think business groupல வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் because less politics. அவங்க வந்து ஒற்றுமையாக வர்றதுக்கு they need someone maybe to approach them. என்ன கேள்வி பார்த்தேன், நிறைய பேர் நல்ல ரிசல்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஏன்னா என்ன வந்து பார்க்கும்போது நல்ல ரிசல்ட்ஸ் ஐ மீன் they are good. Generally they are good. I mean in terms of communication, the results, everything. ஸோ இவங்கெல்லாம் வந்து நினைக்கிறேன் ஒரு வேர்ல்ட் டாப் 5 யூனிவர்சிட்டிக்கு அனுப்பலாம் அவங்கள. பட் பொருளாதாரம் நம்மளுக்கு மாறா மாதிரி ஒரு என்டிட்டி இல்லை அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி வெளியூருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து அனுப்புறதுக்கு. ஐ திங்க் இந்த பிஸ்னஸ் குரூப் இந்த T20 குரூப் மஸ்ட் கம் அப் வித் சம் மெக்கானிசம், மேபி அ ஃபவுண்டேஷன் whatever. ஐ திங்க் ஆனந்த கிருஷ்ணன் செஞ்சுக்கிட்டார் MCEFன்னு. பட் அவர் வந்து லோக்கலாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டாரு. சின்ன சின்ன நிறைய பேத்துக்கும் செய்ய முடியாது. பட் இந்த மாதிரி ஒரு ஏன் இப்போ நான் சொல்கிறேன் ஒரு 5 பேர் 10 பேர் நீங்கள் அந்த மாதிரி யூனிவர்சிட்டி அனுப்புனா அவங்க உதாரணமாயிருவாங்க. இப்போ இருக்கிற மாணவர்கள் அதை பார்த்து நான் அந்த இடத்துக்கு போகணும், 5 யூனிவர்சிட்டிக்கு அந்த ஸ்காலர்ஷிப்பை நான் எடுக்கணும்னு சொல்லி நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த காசு உள்ளவங்க வந்து இந்த லைக் T20 லைக் தட் கேட்டகரி ஆஃப் பீப்புள் மஸ்ட் டூலா என்னோட கருத்து அது. மேபி நீங்கள் சொன்ன மாதிரி மாறா மாதிரி கான்செப்டில் இஃப் இந்தியன் கேன் ஹேவ் அந்த மாதிரி ஒரு 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 ஃபவுண்டேஷன் தென் ஐ திங்க் பி good for the community. I suggested it to Mitra. இது வந்து when I was in Mitra, I suggested this to Mitra. I said why not we allocate a certain million of fund, maybe a 5-6 million from that 100 million. We identify the best student in the country, Indian student. Need not to be B40 student, it open for M40 and whoever. So we identify then we will negotiate with the universities and we will send them there every year. In fact, we suggested in our Plan Tindakan Masyarakat India according to the Singapore's model, where you have a kind of yayasan mari to assist the community. There, it's there in the Plan Tindakan Masyarakat India as well. Actually, the Singapore model வந்து very good அது. அது வந்து ஒரு ஒரு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா of course they have GLC support, they have government support, but அவங்க என்றைக்குமே அதான் சொல்கிறேன் ஒரு ஏக்கத்தை எடுத்து வழி நடத்துகிறவங்க கையில் தான் இருக்குது அந்த ஏக்கம் எவ்வளோ தூரம் போகிறது அப்படி. லீடர்ஷிப் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி NGOவாக இருக்கலாம், இந்த மாதிரி பிஸ்னஸாக இருக்கலாம். ஸோ லீடர்ஷிப் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் அங்கே லீட் பண்ணுறா பார்த்தீங்கன்னா we have Malaysian Indian என்னது
Economic Commerce Association, whether they should come together with political parties, with NGOs, but who should lead? ரைட். பிஸ்னஸ் காமர்ஸ் சேம்பர்ஸ் சொல்கிறீங்களா? சேம்பர்ஸ் அவங்க செய்யலாம். அதை சொல்கிறேன். அவங்களாம் நினச்சி மனசு வச்சு வந்தாங்கன்னா ஐ திங்க் நிறையா விஷயங்கள் அவங்க வந்து இது பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பட் என்னன்னா அவங்களுக்குள்ள அந்த ஒற்றுமையை கொண்டு வந்து இதான் டைரக்ஷன், இதுதான் நீங்கள் செய்யணும்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு இன்னும் அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த லீடர்ஷிப் யாரும் லீடர் கொண்டு போய் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். மேபி நம்ம தான் செய்யணும் போல் இருக்கு. அதை நீங்கள் தான் செய்யணும் நினைக்கிறேன். அந்த தாராளமாக செய்யலாம். நம்ம வந்து அவங்க ரிசோர்ஸஸ் அவங்க வழி நடத்த போகிறாங்க. இந்த ஐடியாஸ் அந்த பின்னால் அந்த பேக்எண்ட்லேருந்து நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணலான்னு வி கேன் அசிஸ்ட். ஸோ மேபி அது ஒரு நல்ல ஒரு 2024 ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும் நம்ம செய்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு பண்ணி B40க்கு டெய்லி சாப்பாடு போடுறதுக்கு அரசாங்கம் இருக்குது, எம்பிஸ் இருக்காங்க, என்ஜிஓ நிறையா இருக்காங்க. ஒரு இது வைரல் ஆனிச்சுன்னா வீடு இல்லை சாப்பாடு இல்லைன்னா உடனே எதிர்பார்க்கறதோட 10 மடங்கு கூட போய் அவங்களுக்கு காசு இருந்தது. ஸோ அதெல்லாம் நான் நினைக்கிறேன் வி ஆர் ஓகே டேக்கன் கேர். பட் லாங் டேர்மாக எப்படி இந்த சமுதாயத்தை கொடுத்து B40 urban poverty இருக்கு ப்ளஸ் இன்னொரு இஷ்யூ நான் பேச வந்து கமிஸ்கின் அண்ட் பண்டார்னுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிறவங்களோட பண்டாருக்கு வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்காங்க. இந்த பிபிஆர் ஹாஸ்டல் என்னது அப்பார்ட்மெண்ட்ஸ் இந்த ஃப்ளாட்ஸு இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா வேலை இல்லை அவங்களுக்கு, மெடிக்கல் டென்ஷன் இல்லை அவங்களுக்கு, டாக்குமெண்டேஷன் இருக்காது, ரொம்ப ஒரு இந்த ஹெல்த் அவேர்னஸ் இருக்காது அவங்களுக்கு, படிக்க அனுப்ப மாட்டாங்க பிள்ளைங்கள. அங்கே தான் வந்து நிறையா சோஷியல் இஷ்யூஸ் வந்து நடக்கிற இடம். ஸோ இந்த மாதிரி urban poverty வந்து ஐ திங்க் இது வந்து கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே சமயத்தில் அவங்கள அந்த இடத்துக்கு வெளியே கொண்டு வரணும் டாக்டர். நம்ம நீங்கள் அதிலே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அவங்க அப்படி இருக்க மாட்டாங்களா? அவங்க அந்த என்வாயர்மெண்ட்லேயே வளர்ந்துட்டு திருப்பி அப்படின்ட்டு அவங்க பிள்ளை அப்படி வளரும், அவங்க பிள்ளை பேர பிள்ளை அப்படி போயிட்டு. ஆக்சுவலி நான் வந்து இந்த பிபிஆர் கான்செப்டே நான் அகெயின்ஸ்ட் பண்ணுறேன். ஐ டிஸ்அக்ரி வித் திஸ் பிபிஆர் கான்செப்ட். அது யார் கொண்டு வந்தானே தெரில. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்து அவன் நல்லா இருந்தவனே கொண்டு வந்து அந்த ஃப்ளாட்ஸில் போட்டு அவன் சின்னதெல்லாம் ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு முயற்சி பண்ணிக்கிறவனை தூக்கி இங்கே போட்டு அந்த ஃப்ளாட்ஸில் இருப்பானுங்க. சில பேர் வீணா போனவங்களாம் இருப்பானுங்க, சோம்பேறி இருப்பானுங்க. அவங்களோட கலந்து இவனும் சோம்பேறி ஆகி இவனும் வாழ்க்கையில் ஒரு திசை தெரியாமல் போய் ஐயோ த பிபிஆர் கான்செப்ட் அது முடிஞ்சால் அதை அன்டூ பண்ணணும். நம்ம social security net to be revisited actually among the Indians, but then it goes to the wheel of certain delivery system agencies to what extent they are willing to coordinate among themselves to change and to bring changes for the community. At the end நம்ம சில suggestion கொடுக்கலாம், recommendation, but if it's not taken into implementation becomes wasteful actually. இல்லை டாக்டர், நம்ம வெளிப்படையாக பேச போனால் யாருக்குமே அக்கறை இல்லை அதை போய் மாற்றணும்னு ஒரு அக்கறை இல்லையே. எல்லாம் ஒரு ஹேடோக்கா ஓகே இன்னைக்கு அந்த இடத்துல இந்த பிரச்சனையை உடனே போய் பார்ப்பாங்க, தீப்பாங்க, அப்புறம் வந்துடுவாங்க, திருப்பி நடந்துக்கிட்டே தான் இருக்குது இத்தனை வருஷம். சீசனலாக நாங்கள் வந்து முன்ன வந்து பூச்சோங்கில் ஒரு சின்ன உதாரணம், ஒரு ஃப்ளாட்ஸ் புதுசாக கட்டினாங்க கவர்மெண்ட் ஸ்லாங் கவர்மெண்ட் பிபிஆர்டிக்கில் பண்டா கிண்டாரா நாம் அது அப்போ மிஸ்டேக்கன். ஸோ நாங்கள் என்ன செய்வோம், வேறு வழியில் வீடு இல்லை ஸ்டிங்கான் இருந்தவங்கலாம் வருவாங்க, நிறைய அந்த விடுபட்ட குடும்பம்லாம் வரும்போது நாங்கள் எல்லாம் எடுத்து அங்கே போட ஆரம்பித்தோம். சரி அந்த வீடு தான் இருக்குது அவைலபிள்னு போய் எழுதி கேட்டால் உடனே கொடுத்துருவாங்க மஜ்லிஸில். அது அங்கேருந்து ஒரு 20-30 ஃபேமிலி அங்கே போட்டு பார்த்துக்கிட்டோம். நாங்கள் ஃப்ரீ டியூஷன் கொடுத்தோம். வி எங்கேஜ் வித் திஸ் ஒன் குரூப், கசீம் அவங்க குரூப், ஜஸ்மின் அவங்க வந்து ஃப்ரீயாக டியூஷன் கொடுப்பாங்க பாபா சென்டர் மூலிமா. இது மாதிரி நிறையா விஷயங்கள் செஞ்சுக்கிருந்தோம். இருந்தாலும் வி ஃபெயில்ட். நாங்கள் உழைப்ப போட்டோம், நாம் பணத்தை காசு தேடி போட்டோம், எல்லாம் செஞ்சோம். அந்த இருக்கிற நாங்கள் ஒரு நான் எப்படி நினச்சேன்னா அந்த ஃப்ளாட்ஸ் இருக்கிறவங்கள வந்து ஒரு மாடலாக மாற்றலாம் அப்படின்னு. பட் வி ஃபெயில்ட் பிகாஸ் வை பேரண்ட்ஸ் அங்குள்ள அவங்களோட தாய் தப்புனே அதை அக்கறை எடுக்க மாட்டாங்க, டியூஷன் அனுப்ப மாட்டாங்க. அவங்களும் வந்து ஒன்றும் முயற்சி எடுக்க மாட்டாங்க. ஸோ வேலை இல்லையா, ஒரு வேலை அவங்க படிக்காதவங்க ஒரு வேலை வாங்கி கொடுப்போம், ஒரு செக்யூரிட்டி வேலைக்கு போக மாட்டாங்க, ஒரு கிளீனிங் வேலைக்கு போக மாட்டாங்க. ஏன் அவங்கள கிளீனிங் வேலைக்கு போகணுன்னு சொல்ல நம்ம, பட் இருந்தாலும் வேறு வேலை வாய்ப்பு கிடைக்கல அவங்களுக்கு, அந்த வேலை இம்மீடியட்டாக இருக்குது, மாதம் ஒரு 1000 2000 சம்பாதிக்கலாம் போனால் போக மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம செய்த வேலைகள் வந்து ஒரு அப்படியே ஃபெயில் ஆச்சு அப்படியே. ஸோ இது வந்து எப்படி அரசாங்கம் வாட் யூ திங்க் அரசாங்கம் வந்து இது மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா? இமீடியட்லி மாற்ற முடியாது.
I think it needs, நான் சொன்ன மாதிரி the coordination between those who formulate, those who implement with a real target group வந்துச்சுன்னா அப்போ தான் you can see a good end result. And we are talking about a lot of factors influencing the changes for the community, including the parenting way, the institution of family, many things. It starts from the family, then it goes back to the education, then it goes back to the leadership, நீங்க சொன்ன மாதிரி opportunities, many factors we have to really look into details if everyone is serious about changes. It is not the role of one body of the society, not only NGOs or the government. It's a responsibility of everyone. Everyone must come in to assist. Just now we also spoke about the chambers, the Indian chambers, if they can come together, the businessmen, the T20 who are doing very well, if they can come in, leadership in political parties, government agencies. But I think what we need most now is the support from the Prime Minister himself to be seen that he would like to execute this himself, like what Dato Najib have done. Then we may see a good result in coming 1 or 2 years. நான் இந்த பேக் டு சிங்கப்பூர் என்ஜிஓ சிந்தா ஆமாம், சிந்தாவோட மாடல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாடல், ப்ரூவன். அண்ட் நாங்கள் விசிட் பண்ணும்போது கூட அவங்க பார்த்த தே ஆர் வெரி கமிட்டட். அங்கே இருக்கிறவங்க வந்து பட் தே ஆர் ஃபுல் டைமர்ஸ். தே ஹேவ் குரூப் ஆஃப் board of directors or trustees they call, and the வேலை செய்கிறவங்க they are very committed and they know exactly what to do. Of course Singapore problem is different than Malaysia in terms of population numbers, challenges அதெல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்கும். பட் we can emulate the same model here. பட் நான் ஆரம்பத்தில் எதிர்பார்த்தா SADC வந்து அந்த ரோல் ஆடும் அப்படின்னு நினச்சேன். பிகாஸ் SADC had the support of the government, allocation from the government. They have access to all the GLCs. இப்போ ஜிஎல்சிலாம் இப்போ நிறையா இருக்குது டாக்டர். பட் அவங்க நிறையா வந்து சிஎஸ்ஆர் கீழே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பட் யார் செய்கிறாங்க, யார் அவங்களை அப்ரோச் பண்ணுறாங்க, அவங்க தான் செய்கிறாங்க. யார் அவங்களை அப்ரோச் பண்ணுறாங்களா, மெஜாரிட்டி மிலே பேஸ்ட் என்ஜிஓஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டி, இவங்க தான் இப்போ அப்ரோச் பண்ணி அந்த ஃபண்டிங்கை பாய்க்கிறாங்க. ஸோ நம்ம அவங்களை கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, மலாய்க்கார மட்டும் பார்க்குறான், நம்மளை பார்க்கல. ஏன்னா நம்ம ஆளுங்க போய் அப்ரோச் பண்ணுறது இல்லை. அதை நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் டாக்டர். டிஎன்பியில் இருக்குது. நான் வந்து ஒரு சும்மா ஒரு 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 இந்த அனாதை ஆசிரம பிள்ளைங்களுக்கு வந்து நான் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு தீபாவளி டைமில் ஐ ஜஸ்ட் ரோட் லெட்டர் டு டிஎன்பி சேர்மன். ஐ செட் இவங்க 2 பேரும் வந்து இவங்க 2 ஹோம் வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 100 ஸ்டூடெண்ட் மேலே வச்சுருக்காங்க, ஆர்ஃபனேஜ் வச்சுருக்காங்க. இவங்க வந்து தீபாவளி கொண்டாடணும். அதே சமயத்தில் they also do some other empowerment program. Why not TNB consider to support? I just wrote a letter. Within a week they said we will give you the grant. காசு கொடுத்துருவோன்னு சொல்லி they contacted straight the home, காசு கொடுத்துட்டாங்க. ஸோ நான் என்ன பார்க்குறேன்னா இந்த ஏன் வந்து இப்போ டிஎன்பி செய்ய முடிச்சுன்னா மற்ற ஜிஎஸ்சியும் செய்ய முடியும். அதை அப்ரோச் பண்ணுறதில்ல நம்ம. இன்னொன்று அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். இவங்க மூலிமா வந்துச்சுன்னா இது வந்து நிச்சயமாக அவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த 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 இயக்கத்துக்கு உதவி பண்ணுறோன்னா இது நல்ல ஒரு நேர்மையான இயக்கமாக தான் இருக்கும், அவங்க உண்மையாக தான் செய்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு அந்த நம்பிக்கை கொடுக்கணும். அதில் நம்ம போய் தப்பு பண்ணால் தான் நம்ம பேரு கெட்டு போகிறது, அதோட நம்ம ஜிஎல்சி நம்ம கூட வேலை செய்யாது. ஸோ அதுக்கு இந்த பிஸ்னஸ் குரூப் தான் வந்து ஒரு பெரிய ஃபோக்கஸாக இருக்கணும். ஓகே, ஸோ அரசாங்கம்னு சொல்லி இத்தனை வருஷம் அதே ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. பிகாஸ் நம்ம வந்து வி கேனாட் பிளேம் என்டையர்லி பிரைம் மினிஸ்டர். ஏன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து நம்மளை ஒண்டி பார்க்குற வேலை இல்லை, அவர் நாடே பார்க்கணும், நாடு வளர்ச்சி. இப்போ வந்து இப்போ உள்ள சேலஞ்சஸ் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு அளவு எங்கேயோ போயிட்டுருக்கு. டெய்லிக்கு நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு விலைவாசிகள் ஏறிக்கிட்டு போயிட்டுருக்கு. சப்சிடியை குறைக்கிறாங்க இப்போ. ஸோ சப்சிடியை குறைச்சி எப்படி காம்பன்சேட் பண்ண போகிறாங்க ஆளை, அதை அவர் யோசிக்கணும். இப்போ சம்பளம், கஜி ப்ரோக்ரெசிவ், அது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். அதை நம்ம ஒரு நாள் உட்காந்து பேசுவோம். அதை அந்த நம்ம அடுத்த பாட்காஸ்ட்டில் பேசுவோம். எப்படி வந்து சம்பளம் ஏற்ற வரப்போகுது. நம்ம படிக்கிற காலத்தில் 1800 2000 சம்பளம்னா இப்போயும் அதே 1800 2000 தான் இருக்குது கிராஜுவேட்ஸ்க்கு என்ட்ரி சம்பளம். ஸோ இதெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய வேலையை எஜெண்டா செஞ்சுருக்காரு. அப்போவே அவர்கிட்ட போய் நம்ம சமுதாயத்தை பற்றி மட்டும் பேசும்போது முழுமையாக அவங்க செய்ய முடியாது. அஃப்கோர்ஸ் பாலிட்டிக்கலி வி ஆர் ஸ்டேபிள், பட் அவங்களுக்கு ஐ பிலீவ் அவங்களுக்கு பெரிய எஜெண்டா இருக்குது. அதே சமயத்தில் அங்கேருந்து கொண்டு போகிற தலைவர்களும் அதை போய் கரெக்டாக பேசணும். என்ன நினைக்கிறீங்க?
ஸோ இல்லைனா நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியாது, திருப்பி பேக் டு ஸ்கொயர் ஒன். ஆனால் நான் நினைக்கிறேன் இந்த பிஸ்னஸ் குரூப்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா, இந்த எஸ்பெஷலி T20 குரூப் அண்ட் அபவ் அப்பர் M40 குரூப், அஃப்கோர்ஸ் அவங்களாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நோ டவுட். நான் பார்க்குறேன் நிறைய பேர் தே ஆர் கிவிங் ஃப்ரீ டியூஷன், அவங்க சொந்த கெப்பாசிட்டியில் செஞ்சுருக்காங்க. ஒரு கோஆர்டினேட்டடாக எல்லாம் ஒன்று வந்து கன்சாலிடேட் பண்ணி அவங்க ரிசோர்ஸஸை செஞ்சாங்கன்னா, நான் நினைக்கிறேன் அரசாங்கம் செய்கிறதோட பெரிய லெவலில் செய்யலாம். இதை செய்து அரசாங்கிட்ட பேசலாம், மேட்சிங் கிராண்ட் கூட கேட்கலாம் 1-to-1. லெட்ஸ் சே எனக்கு வந்து இந்த பிஸ்னஸ் குரூப் ஹஸ் மேனேஜ் டு collect 50 million for this purpose. So why not PM give us 550 million? I think PM நிச்சயமாக கொடுப்பாரு, மேட்சிங் கிராண்ட் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகளை வந்து நம்ம தான் உருவாக்கணும். ஸோ நம்ம வந்து குறை சொல்கிறத விட்டுட்டு, டாக்டர் அவங்க சரியில்லை, இந்த அரசாங்கம் சரியில்லை, அவர் சரியில்லை, சரி சொல்கிறதுக்கு நம்மளே நம்ம சூழ்நிலையை சரிப்படுத்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷன்லாம் who should pass to the community or those who are involved? Whether our delivering system should also focus on Indian per se. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இடையில தக்கூன் ஃபார் எக்ஸாம்பிள், ரைட், வாய்ப்பு ரொம்ப இருக்கு. Whether the information reaches the community, right, who should go and tell the community you have this assistance that you may use, who could be used to tackle or address your issues, but who should reach them? Beside political parties, leaders, maybe at the local government. Local government, you mean state government? State government கீழே every district local government இருக்குல்ல, ஆமாம், to that level, அந்த lower part of the community reach பண்ணணும். ஆமாம், from federal to state to district level அது mobilize பண்ணணும். try to reach where it is not only for the Indians, also for the others, but particularly for the Indians. பார்த்தீங்கன்னா maybe இப்போ பார்த்தீங்கன்னா NGOs are playing a lot of that role to pass those information, but maybe the others also should come in to assist NGOs and also government agencies. ஒரு நிரந்தர தீர்வு வந்து இப்போ லெட்ஸ் சே ஒரு ஃப்ளாட்ஸ் எடுத்துக்க பிபிஆரில், அங்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க, ஆனால் வேலை செய்ய முடியும், உடம்பு நல்லா இருக்குது, சூழ்நிலை இருக்குது. அவங்கள எப்படி நம்ம போய் எப்படி கொண்டு போய் அவங்கள வேலை செய்ய வைக்கிறது, எப்படி அவங்கள இந்த ட்ரைனிங்கு போய் சேர்க்க வைக்கிறது? இன்ஸ்டெட் என்னோட பார்வையில் நான் எப்படி பார்க்குறேன்னா, சும்மா அவங்களுக்கு போயிட்டு உதவி போய் இந்த ஒரு மாதம் 500 ஜாமான் கொடுக்குறோம், சமைச்சு சாப்பிடுங்கன்னு. அவர் என்ன நினைப்பாரு, அதான் மாதமாக சாப்பாடு ஜாமான் வந்தது நம்ம ஏன் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் சொல்லி வீட்டில் இருந்துருவார். ஆனால் நல்லா இருப்பார் வேலை செய்கிறதுக்கு. யாரை பற்றி பார்த்தாலும் உடனே காசு இல்லை சார், சாப்பிட காசு இல்லைன்னு சொல்லிட்டு காசு வாங்கிடுவார். ஸோ நம்ம இந்த இனிஷியேட்டிவில் என்ன செய்யணும்னா, உங்கள் மாதம் வந்து உங்களுக்கு வந்து இந்த சாப்பாடு பொருள் வேணும்னு சொன்னீங்கன்னா, சமைக்கல் அடிப்படை பொருள்கள், யூ மஸ்ட் அட்டெண்ட் திஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஒரு டிவேட், ஒரு ஸ்கில் ட்ரைனிங்கோ இப்போ தான் நிறையா ஃப்ரீயாக நிறையா கொடுக்குறாங்களா அரசாங்கம், ஸ்பெண்டிங் பில்லியன்ஸ் ஆஃப் மணி. ஃப்ரீயாக ட்ரைனிங்கு வாங்க, 6 மாதம் வந்தீங்கன்னா 6 மாதத்துக்கு உங்களுக்கு சாப்பாடு ஜாமான். ஏன்னா வேறு வழி இல்லை. அவங்கள வந்து என்டீஸ் பண்ணி அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு, ஓகே நீ யூ மஸ்ட் அட்டெண்ட் ஆல் திஸ் ப்ரோக்ராம் 6 மாதத்துக்கு, தென் வி வில் டேக் கேர் ஆஃப் யோர் மந்த்லி வாட் யூ கால் ப்ரொவிஷன் to empower themselves. ஓகே, பட் இது அவன் படிக்கும் போது அவனுக்கு ஒரு அளவு அவருக்கு தெரிஞ்சிடும், இந்த வேலையில் அக்கௌண்ட் செய்கிறதுல வந்து இவ்வளோ காசு இருக்குது, அப்புறம் அவர் ஸ்லோவாக அவரை வந்து வேலைக்கு என்கேஜ் பண்ணலாம். இந்த மாதிரி தான் வந்து மீன் கொடுக்குறதோட மீன் பிடிக்கிறது எப்படி சொல்லிக் கொடுப்போம்ல, ஆனால் இது மீன் கொடுத்துக்கிட்டே மீன் பிடிக்கிறது எப்படி சொல்லிக் கொடுக்குறது தான் நான் சொல்கிற இது. ஸோ இது வந்து என்ன செய்யணும்னா, இப்போ சன்வேயில் வந்து இந்த மாதிரி செய்ய போகிறாங்க ஒன்று. I had what you call a meeting with Dr. Mahendran. அவர் டாக்டர் சன்வே குரூப்பில் வந்து வி டிஸ்கஸ், அவர் வந்து இது செய்ய போகிறாரு இந்த மாதிரி. ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி வந்து ரொம்ப முக்கியமான இது வந்து எல்லா இடத்துலையும் செஞ்சாங்கன்னா பாருங்கள். சன்வே குரூப் டாக்டர் அவங்களோட KPI ஐ திங்க் about 5,000 ஃபேமிலிஸ், இந்தியன் ஃபேமிலி, ஹார்ட்கோர் புவர் ஃபேமிலிஸை வந்து எம்பவர் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இப்போ நம்மளுக்கு இருக்கிற மெஜாரிட்டி இந்தியன்ஸ் ஃப்ரம் ஸ்லாங்கோ, ஜோஹோ, பேரா, மேபி பினாங், இங்கே தான். இந்த 4 ஸ்டேட்டில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஜிஎல்சிஸ், பெரிய ஜிஎல்சியில் மல்டிநேஷனல் கம்பெனிஸ், எஸ்டபிளிஷ் கம்பெனி செஞ்சாங்கன்னா ஐ திங்க் நம்ம ப்ராப்ளம் கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம் தானே டாக்டர். உங்களே நம்மளுக்கு என்ன ஹார்ட்கோப் வந்து about 35,000 ஃபேமிலிஸ் தான் இருக்காங்க அந்த நாட்டில். ஸோ 35,000 ஃபேமிலி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து
எம்பவர் பண்ண முடியாது? ஐ மீன் லைக் we should be able to do that. அதான் மேபி federal and state should have caucus மாதிரி ஆமா. to make sure that it is monitored, it is implemented, and also continuously looking into the performance, delivery. அப்போதான் we will have a good end result. என்ன கேட்டிங்கன்னா என்னன்னா the problem with us சீசனலாக இருக்கு. ஒரு இஷ்யூ வந்து சீசனலாக அது நிப்பாட்டியோடனே திரும்ப வேற இஷ்யூக்கு போயிட்டு திரும்ப அது அந்த இஷ்யூ திரும்ப வந்தால் தான் நம்ம திரும்ப அதை சிந்திக்கணும். சீசனல் இஷ்யூ இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை நம்ம டேக்கிள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அது வந்து இட்ஸ் ஆல்ரெடி எ பார்ட் ஆஃப் அவர் லைஃப். அது வந்து நம்ம சத்தம் போடணும், சண்டை போடணும், அதுக்கு தீர்வு காணணும், அந்த ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். பட் அது கீழே வந்து லாங் டர்மாக ஒரு 5 வருஷம் திட்டம் இருக்கணும், 10 வருஷம் திட்டம் இருக்கணும். என்ன கேட்டிங்கன்னா 30 வருஷம் திட்டம் கூட இருக்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கிளியர் பாத்வே இருக்கணும், இந்த இந்திய சமுதாயத்தை எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்னு. ஏன்னா நம்ம ஒரு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போகும்போது இந்த நாடை ஒரு நம்ம அந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அவங்களுக்கு ஒரு கிளியர் இது இருக்கும். அதுலேருந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு நல்ல உதாரணம் சொல்லுவோம், ஓவர்சான் டூப்ளோ ஒத்துன் மாதிரியோட இவ்வளோ ஒரு கிளியரான ஒரு விஷன். அதை அச்சீவ் பண்ணாட்டி அதுக்கு மேலே கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கும். பட் அந்த விஷனால தான் வந்து இந்த நாடே வந்து அவ்வளோ ஒரு வளர்ச்சி அடைஞ்சிச்சு. அந்த மாதிரி தான் சமுதாயத்துக்கு நம்மளுக்கு ஒரு விசி டோப்ளோ தீகப்புளோ இருக்கணும், விசி டோப்ளோ பாப்புளோ இருக்கணும், அப்புறம் விசி டோப்ளோ லிமப்புளோ இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம சமுதாயத்துக்கு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். இந்த நாட்டில் வந்து நம்ம வந்தோம், வேலை செஞ்சோம், இதோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், அப்படி போகணும்னு இல்லாமல் வந்தோம், வேலை செஞ்சோம், வாழ்ந்தோம், நல்ல ஒரு சிறந்த சமுதாயமாக இந்த நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு சொல்கிறதுக்கு தான் இந்த திட்டங்கள் வந்து நம்ம செய்ய வேணும். இல்லை, அது ப்ளூ பிரிண்டில் வந்து இருந்துச்சு 10 வருஷத்தோட. ஆமாம், ப்ளூ பிரிண்ட் நான் பார்த்தா இருந்துச்சு. அப்புறம் இந்த ஆக்ஷன் பிளான் பார்த்தீங்கன்னா another 10 years. So if you revisit blueprint and action plan, then continuously செய்யலாம். 10 வருஷம் வந்து இதை அச்சீவ் பண்ணிட்டோம், இங்கே வந்து நம்ம வந்து இன்டர்வெயின் பண்ணோம். How do you strategize, re-strategize, re-evaluate? ரஞ்சாங்கம் மலேசியா பார்க்குறோம்ல, மிட் டேர்ம் ரஞ்சாங்கம் மலேசியா இருக்கு. Why do we have mid-term ரஞ்சாங்கம் மலேசியா? To review. Why do you review? Because accordingly the ecosystem changes. So you may have to improve certain changes. அதே மாதிரி தான் இந்த பாலிசியில் or the action plan. Why do you need to what they call intervene? So that you review and make changes. Right. Yeah, that could be our dilemma actually. I think to move forward, maybe after this we'll discuss about what we should focus on year to 2024. 2024 ஒரு முக்கியமான வருஷம் நம்மளுக்கு. டாக்டர், ஒரு சின்ன பிரேக் பிறகு நம்ம திருப்பி சந்திப்போம். Yep. இன்னைக்கு சனாசினியில் வந்து டிலிமா, மலேசியன் இந்தியன் டிலிமா பற்றி பேசணும். அது ஆக்சுவலி அது பெரிய வைட்டான டாபிக். பேசிக்கிட்டே இருக்கணும், ஒரு பாட்காஸ்ட் பத்தாது நம்மளுக்கு, ஒரு செஷனு. ஸோ வரக்கூடிய 2024 வந்து நிச்சயமாக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஒரு டிலிமா வந்து எப்படி என்ன செய்யலாம். தென் டாக்டர் 10வது எபிசோடுக்கு பிறகு நம்ம சொன்ன மாதிரி we will invite guest speakers on certain topics like இப்போ let's say entrepreneurship, empowerment பற்றி பேசுறதுக்கு. And we might invite ministers, deputy ministers, subject experts. ஸோ இவங்களெல்லாம் கூப்பிட்டு நம்ம வந்து பேசுவோம், அவங்களோட அபிப்பிராயத்தை கேட்போம். So maybe they also can suggest who they want to hear from. ஆமாம், let's say if particular politician, a particular expert in certain areas, that one also we can consider. நம்ம ஆடியன்ஸ் சொல்லலாம், நீங்க பார்க்குறவங்க you can suggest to us யாரை நீங்க விரும்புறீங்க பார்க்கறதுக்கு, அவங்க என்ன அவங்க சிந்தனையில் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும்னு சொன்னீங்கன்னா we can invite them. ரஜினிகாந்த், ஷாருக் கான்லாம் கூப்பிடுறோம். ரஜினிகாந்த், ஷாருக் கான்லாம் கூட முடியாது, நாங்கள் தான் வீக் போட்டு பார்த்துருக்கோம் அது மாதிரி. பட் இருந்தாலும் நம்ம வந்து எல்லா செக்டரும் கூப்பிடுவோம். லைக் மலேசியா என்னது மண்ணின் மைந்திரனும் கூப்பிடுவோம் ஒரு வாட்டி. அவங்களோட இன்வால்வ்மெண்ட் என்ன சொல்லுவாங்க, இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு, என்ன வாய்ப்பு இருக்கு, அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அவங்களும் க்ரோ பண்ணுறதுக்கு. ஸ்போர்ட்ஸ் ஆஃப்கோர்ஸ், ஸ்போர்ட்ஸ் வந்து முக்கியமான ஒரு செக்மெண்ட் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே மக்கி புடாலா நம்மளோட டேலண்ட்லாம் ரொம்ப குறைஞ்சி, டேலண்ட்ஸ் இருக்காங்க, வாய்ப்புகள் குறையுது அவங்களுக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலில் மலேசியா இன்னைக்கு விளையாடும் போது பார்த்தேன், ஒரு தமிழ் பிளேயரும் இல்லை. நம்ம காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி ஃபீல்டில் இறங்கினாங்கன்னா ஒரு 5-6 ஃபுட்பாலர்ஸ் இருப்பாங்க. இந்தியன் இது பேராலாம் பார்த்தீங்கன்னா 5 பிளேயர்ஸ், கிந்தா எக்ஸ்பர், ரவீந்திரன், இளங்கோவன், இந்த மாதிரி நிறையா பிளேயர்ஸ் இருப்பாங்க. நம்மளுக்கும் பார்க்க நல்லா இருக்கும். நாட் பிகாஸ் ஆஃப் தமிழ் ஒன்றாலும் இல்லை, பட் நல்லா விளாடுவாங்க, சாலிட்டான கேம் இருக்கும்.
இப்போ அந்த இன்ட்ரெஸ்டே இல்லை. பிகாஸ் நம்ம ஆளுங்க ஒன்றும் இல்லை, விளாடுறதே இல்லை. டோன்ட் டெல் மீ தட் இத்தனை வருஷத்தில் வி லாஸ்ட் ஆல் த டேலண்ட்ஸ். டெஃபினெட்லி இருக்காது. நல்ல பிளேயர்ஸ் இருப்பாங்க, அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. கோட்டா இந்த அது இதுன்னு சொல்லி இவங்கெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து இந்த ஃபேவரட்டிசம் வந்துடுது. ஆமாம். ஸோ அஃப்கோர்ஸ் ஸ்போர்ட்ஸை நம்ம இன்வைட் பண்ணுவோம். தென் வி வில் இன்வைட் ப்ராமினன்ட் பிஸ்னஸ்மேன்னா எப்படி அவங்க சமுதாயத்துக்கு உதவி பண்ண முடியும். என்னோட ஆசை டாக்டர், நான் சேம்பர்ஸ்கிட்ட போய் பேசும்போது அவங்க ஏஜிஎம் போகும்போது நான் தான் சொன்னேன், ஒரு சேம்பர் சேலஞ்ச் எடுத்துக்கணும். என்னன்னா இப்போ வி ஆர் டாக்கிங் அபவுட் ஈக்விட்டி. நான் பார்ப்பேன் எப்போதும் ஈக்விட்டி, இந்தியன் ஈக்விட்டி குறைஞ்சிச்சுன்னா என்ன செஞ்சீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு. 3.5 இருந்துச்சு, இப்போ வந்து 1.4 என்னமோ இருக்குது. மேபி நவ் பிட் லெஸர் தென் தட். பட் ஈக்விட்டி ஏற்றுறதுக்கு என்ன செய்யணும், எப்படி நம்ம இந்திய சமுதாயத்தை ஈக்விட்டி ஏறணும். நம்மளுக்கு வந்து ஷேர் ஓனர்ஷிப், ஈக்விட்டி ஓனர்ஷிப் கூட இருக்கணும். ஈக்விட்டி ஓனர்ஷிப் எப்படி கூட ஆக்குறது, ஒன் ஆஃப் த வே வந்து ஷேர் என்னது ஐபிஓஸ், லிஸ்டட் கம்பெனிஸில். ஸோ நான் சேம்பர்ஸ்கிட்ட கிட்ட உங்களோட டாஸ்க் வந்து என்னன்னா, ஒரு வருஷத்துக்கு ஒரு சேம்பர் ஒரே ஒரு லிஸ்டட் கம்பெனி விளையாக்கினாலே போதும். நீங்கள் வந்து அதை க்ரோ பண்ணி அவங்களுக்கு அந்த சரியான வழியை காமிச்சு க்ரூம் பண்ணி கைட் பண்ணி லிஸ்டட் கம்பெனியை கொண்டு வாங்க. ஒரு சேம்பர் ஒன்று செய்ய முடியாது, நிச்சயமாக செய்ய முடியும். அண்ட் வி ஹேவ் பொட்டன்ஷியல் பிஸ்னஸ் பீப்புள் ஆர் டூயிங் வெரி வெல். அவங்களுக்கு அந்த கைடன்ஸ் இருந்துச்சுன்னா நிச்சயமாக கொண்டு வரலாம். ஸோ இதுதான் சேம்பர்ஸ் செய்யணும். Also, those who became victims of scammers, for example, I think we must bring them also. Right. And also who wants to be rich immediately. At the end they become victims. அதான் அது இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா நீங்க? இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? இன்வெஸ்ட் பண்ணது இல்ல. Then those who பட் எனக்கு அதுல எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சு. என்னடா நான் பாப்பேன், பக்காஸ் குரு டிதிப்பு 500,000. a lot of civil servants actually. இப்போ என்னோட கேள்வினா, ரிட்டையரிக்கு 500,000 இருந்துச்சுன்னா ஏன் வந்து எனக்கு புரியல, எப்படி 500,000 அவங்களுக்கு வந்து இது வந்து சிவில் சர்வன்ட்ஸ்க்கு வந்துடும்ல. சிவில் சர்வன்ட் வந்துடும். somehow if you 30 years serve பண்ணா, if you accommodate according to your grades, definitely you are able to do that. But then those who then another issue could be ஸ்கேம்லாம் பாத்தீங்கன்னா 500,000 1 million அந்த மாதிரி தான். இப்படி கன்வின்சிங் பவர் இருக்கு. ரைட். எப்படி ஃபோன்ல பேசி கன்வின்ஸ் பண்ணிடுறானுங்க. ஸோ அது ஒரு பெரிய டாபிக் தெரியுமா டாக்டர்? பிகாஸ் ஐ திங்க் நம்ம பார்த்த ஸ்டாட்டிஸ்டிக் பார்த்தீங்கன்னா பயந்துருங்க. அவனை ஸ்கேம் பண்ணுறது காசு அவ்வளோ பெரிய காசு. யார் செய்கிறா, எங்கே எடுத்துகிட்டு போகிறானுங்க காசை, இது வந்து ஒரு பெரிய ஒரு டாபிக். ஐ திங்க் maybe we can call some expert from police. Also victims. Victim, of course, both of them, right? What persuaded them to get involved? Maybe there are many factors. And also those who came back after involvement in crime, for example. How do they come up back in their life? இதெல்லாம் நினைக்கிறேன் the role models. I think 2024 we should also focus not only the negative part of the community but also how there's a positivity of we will help them to empower them. நம்ம வந்து இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இந்த எபிசோட்லாம் பாத்தீங்கன்னா 2023 ரொம்ப எஜுகேஷன் பத்தி பேசுவோம். the next 2024 என்ன செய்ய போறோம், we going to help them to empower them. Of course knowledge wise சரி, ஆக்சுவல் ரியல் லைஃப்ல எப்படி எம்பவர் பண்றது அவங்களுக்கு, அந்த மாதிரி கான்செப்ட்ல தான் சனசினி வந்து 2024 நம்ம செய்ய போறோம். ஸோ டாக்டர் என்னாச்சு இருக்கா அவங்க சொல்றதுக்கு? We hope 2024 will be a better year. No longer dilemma for us, but we'll be able. Think positive, doctor. We are heading that. We are heading there. I think we'll be okay to have a better life than what we have experienced in 2023. Right. So கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்கு வந்து மேரி கிறிஸ்மஸ் ஃப்ரம் சனாசினி பாட்காஸ்ட் அண்ட் ஆல் த க்ரூஸ். அப்புறம் அதே சமயத்தில் புது நியூ இயர் கொண்டாடுறவங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் டு யூ. ஹோப் 2024 வந்து ஒரு சிறப்பான வருஷமாக உங்களுக்கு இருக்கும், உங்களுக்கும் குடும்பத்துக்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே சமயத்தில் நான் எப்போதும் சொல்கிற போல் நம்ம வந்து வாழ்க்கை வந்து நம்ம வந்து சர்வைவல் மோட்லேயே இருக்கணும். we keep on struggling, we have to keep on fight, keep on voicing out any platformல, it doesn't matter any platform, but நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடச்சி நம்ம வந்து வாழ்க்கையில் அப்படியே போயிட்டே இருப்போம். இதை நான் வந்து பொதுவாக சமுதாயத்துக்கு மட்டும் சொல்ல, இண்டிவிஜுவலும் சொல்கிறேன். நம்ம தைரியமாக பேசணும், தைரியமாக போய் நம்மளுக்கு வேண்டியதை கேட்க ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. ஸோ அதை சொல்லி மறுபடியும் சனாசினி பாட்காஸ்ட் வந்து பேச்சை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், தயவு செய்து பாருங்கள். நாங்கள் வந்து இப்போ வந்து என்ன செஞ்சுருக்கோம், செக்மெண்ட் பை செக்மெண்ட்டாக பிரிக்க போகிறோம். அப்போ நீங்கள் உங்களுக்கு டைம் இல்லைன்னு சொன்னால் கூட நீங்கள் ஒரு செக்மெண்ட்டை தட்டி பார்க்கலாம்,
இல்லை இந்த செக்மெண்ட் நம்ம பார்க்கலாம். நீங்கள் அப்போ ஒன்றா பார்க்கறது கூட அவசியம் இல்லை. இல்லை வாய்ஸை கூட நீங்கள் கேட்கலாம். பாட்காஸ்ட்டில் கூட இப்போ நம்ம வந்து அடுத்த வாரத்துலேருந்து ஸ்பாட்டிஃபைல பாட்காஸ்ட்டில் கூட நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம பாட்காஸ்ட்லேயும் போட போகிறோம். ஸோ நீங்கள் காடியில் போகும்போது ஜேமில் மாட்டி இருக்கும்போது கொஞ்சம் இந்த சமுதாயத்தை பற்றியோ வந்து எதுவும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சனசினி பாட்காஸ்ட்டை நீங்கள் கேட்கலாம். அதை சொல்லி இந்த வாரம் எபிசோட் 9 நாங்கள் வந்து உங்களுக்கு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர்.